எனக்கும் அதுதான் கடுப்பா இருக்கு. குழந்தைங்க என் கூட இவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்னு அவருக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் மனோஹரி மேடம் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன ஃபாரின் அனுப்ப முடிவு பண்ணிட்டாரு. ஏன் அவர் இப்படி இருக்காரு? அது வேற ஒண்ணும் இல்ல சுடர். அறிவு அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் சில நேரம் இந்த மாதிரி தான் லூசுத்தனமா ஏதாச்சும் பண்ணுவாங்களாம். அந்த மனோஹரியோட பேசி பேசி அவருக்கு மூளை மழுங்கிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்கா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என் கண்ணை பாக்கும்போது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃபாரின் போறதுல எனக்கு விருப்பம் இல்லன்னு. ஆனா ஃளைட் டிக்கெட்டே புக் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாம சொல்றாரு, அப்படிதானே? டாக்டர் சார் மாதிரி ஒரு கல்லஞ்சக்காரரை நான் பார்த்ததே இல்லக்கா. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இப்படி மாறி மாறி எழு சார் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? திட்டாம அவரு பண்ண வேலைக்கு கொஞ்சுவாங்களா? டாக்டருக்கு படிச்சிருக்காருல்ல, அந்த அறிவுல கொஞ்சமாவது யூஸ் பண்ண வேணாம் அந்த ஆளு. இவ்ளோ தத்தியா இருக்காரு. சரி விடுங்கக்கா, நாம எதுக்கு எழில் சார திட்டிக்கிட்டு இருக்கணும்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனோஹரி தான். அவங்கள எழில் சார் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காம இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் கரெக்ட் தான். மனோஹரிய எழில் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கறதா என்னோட விருப்பமும். ஆனா குழந்தைங்களுக்கு அம்மான்னு ஒருத்தி வேணும்ல சுடர். அதுவும் உன்ன மாதிரியே அவங்கள நல்லா கேரிங்கா பாத்துக்கிற ஒரு நல்ல அம்மாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல தீபா? ஆமா ஆமா, சுடர் மாதிரியே ஒரு அன்பான அம்மா குழந்தைங்களுக்கு கிடைச்சா அவங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். நானும் உங்ககிட்ட அத பத்தி தான் பேசணும்னு இருந்தேன்க்கா. சொல்லு சுடர். எழில் சாருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ற வரைக்கும் நீங்களே குழந்தைங்களுக்கு கேர் டேக்கரா போறீங்களா? என்ன சொல்ற மேடம்? கடைசியில குழந்தைங்களுக்கு உங்களே கேர் டேக்கர் ஆக்கிடலான்னு சுடர் முடிவு பண்ணிட்டா போல. சுடர் சூப்பர் சூப்பர். எப்படி இப்படி எல்லாம் ஐடியா வருது உனக்கு? ஏய் தீபா, ஒட்டி வாங்க போற நீ. நீங்க என்னக்கா சொல்றீங்க? இல்ல சுடர், அது சரி வராது. ஏன்க்கா, ஏன் சரி வராதுன்னு சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். அவங்க கிட்ட எப்படி அட்டாச் ஆகணுங்கிற ஐடியாவையும் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க.